பல பூங்காக்கள், கல்யாண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள், இப்படி சாலை வசதி, தண்ணீர் வசதி, எல்லா சகல வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் வந்து முதலமைச்சர் நீங்கள் தோப்பாருன்னு சொன்னீங்கன்னா, பெரம்பூர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலரும் சொல்கிறாங்கல்ல, பெரம்பூரில் தோற்றுருவார். நான் சொல்கிறேன் பெரம்பூரில் ஜெயிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த முட்டியை போட்டு இந்த வந்து நீங்கள் சர்ச்சைக்கு போனீங்க பார்த்தீங்களா, பிரச்சாரத்துக்கு போய் அங்கே வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்றால் அது வந்து தனக்கு வந்து அது டீக்ரேட் இருந்ததுனால அங்கே நம்ம வந்து போக வேணாம். அப்போ நாளைக்கு சொல்ல முடியல, நான் மட்டும் குளத்தூர் போயிருந்தேன்னா ஸ்டாலினே தோற்றுருப்பார். நான் குளத்தூர் தொகுதி போக விடலை, என்ன போயிருந்தேன்னா ஸ்டாலின் தோற்றுருப்பார். ஆனால் கலா அரசியல்னா திமுக தான் சார். கழிச்சடையெல்லாம் கூப்பிட்டு வந்து நக்கீரனில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. யார்? நான் கழிச்சடை. அப்போ அவனை காகிதம் குறிக்கிற சொல்கிறது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லைல்ல? சொல்லுங்கள். நான் நினச்சிதான் அந்த கட்சியிலே இருக்க முடியாது. இதில் டிவிக்கு என்ற கட்சியிலே இருக்க முடியாது. ஏன்னா பலர் கூட என்னை வந்து கேட்குறாங்க, நான் இந்த ரெடியாக இருங்க, எங்கள் தலைவர் பற்றி ஜெயிச்சுவாங்க சொல்லும்போது அந்த முகத்தில் அந்த கவலை தடுமாற்றம் தெரியுது. ஏன்டா நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னு. சாணக்கிய சேனலில் புரியுதுங்களா நான் சொல்கிறது? எதுக்கு இது தடுமாற்றம்? டிவிக்கு தான் ஓட்டு போடுறேன், யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் எல்லாரும் சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நீங்கள் யாரை கேட்டீங்க முதல்ல? யாரை கேட்டீங்க முதல்ல? அவனாம் எதுக்கு சொல்கிறான்? அவன் உயிரை காப்பாற்றின்னு சொல்கிறான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். 2026 தேர்தல் ஒரு 4 முனை போட்டியில் நடந்து முடிஞ்சிருக்கு. பல விமர்சனங்கள், பல சலசலப்புகள். இதற்கு நடுவே விஜய் நிறைய சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கோயிலாக போயிட்டு இருக்காரு. இன்றைக்கும் ஸ்ரீஹரி போயிட்டு இருக்காரு. அதுதான் கோயிலுக்கு போனார் சொல்லுங்கள். அது நான் கோயிலுக்குலாம் போயிட்டுருக்கிறேன். கோயில்களெல்லாம் போகிறாரு சார். கோயிலுக்கு போகிறாரு சொல்லுங்க சார். அதெல்லாம் கோயிலாக போயிட்டுருக்கிறேன். கோயிலாக போகும்போது அது அப்படி தானே சார். சரி, ஓகே ஓகே சரி. இந்த பக்கம் திமுக ஆன்மீக பயணம் சொல்லுங்களா, அதோட கௌரவம். சரிங்க சார், சொல்கிறாங்க சார். ஆன்மீக விஜய் அவர்கள் தேர்தலை முன்னிட்டு தேர்தல் முடிந்தவுடன் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருக்கிறார். ஆன்மீக பயணம் போவார் சார் எப்பவுமே. இப்போ ஆன்மீக பயணம் போவார். எப்படி ஆன்மீக பயணம் போவார், இப்போ ஆன்மீகம் பயணம் போவார். கொளத்தூரில் 4வது முறையாக ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுறாரு. ஓகே. இந்த பக்கம் விஜய் புதிதாக களம் கண்டிருக்க பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், திருச்சி தொகுதியாகட்டும் அமோக வெற்றி. சரி. இந்த முறை மண்ணை கவ்வார் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு விமர்சனம் தாவேகா மத்தியில் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிருக்கு. இவங்க ஸ்டாலினை மட்டும் சொல்லலை, எடப்பாடி அவர்களும் கிட்டத்தட்ட எடப்பாடி தொகுதியில் இது 8வது முறை எடப்பாடியும் மண்ணை கவ்வார். விஜய் அமோக வெற்றி பெறுவார். இவர் மட்டும் வந்து மண்ணை கவ மாட்டார், மீதி எல்லாம் பண்ண சார். வந்து தற்கொலைகளை எடுத்து விடுறது சார். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். அவங்கெல்லாம் வந்து இப்போ நான் வந்து ஸ்டாலின் மட்டுமே சொன்னேன்னா நான் திமுக சொம்பு தூக்குறேன்னு எடப்பாடி சேர்த்தே நான் சொல்கிறேன். அவங்க வந்து அந்த தொகுதியை தக்க வச்சுப்பாங்க சார். எப்படி இருந்தாலும் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தேவையான தொகுதிக்கு தேவையான அத்தனையும் செஞ்சுருப்பார்ல. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு அதிமுகவுக்கு வந்து ஒரு தனிப்பெரும் தலைவர் இன்றைக்கி அங்கே கோஷ்டி கூட கிடையாது. டிவிக்கே வேட்பாளரே தூக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இப்போ பாருங்கள், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அதே மாதிரி விஎஸ் பாபா தூக்கிடணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன் சார். குறிப்பாக முதலமைச்சர் தொகுதி நான் முடிச்சிடுறேன். தங்கத்தையும் ஏன்னு நான் சொல்லியிருக்கிறேன், தங்கத்தையும் வெள்ளியும் கரைச்சி ஊற்றலை. இது தங்கத்தையும் வெள்ளியும் கரைச்சி ஊற்றலை. இந்த ரோடு போடுவாங்கல்ல, இந்த அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஜல்லிக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வைரம் வைடூரியம் இதெல்லாம் தான் போடலை. அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து சகல வசதிகளும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொகுதிக்கு வந்து மக்களுக்கு செஞ்சுருக்கிறாரு. ஃபஸ்ட்டு அதுதான். அதுக்கப்புறம் திமுக தலைவர் முதலமைச்சர் இதெல்லாம் செகண்டு. அந்த தொகுதியில் அவ்வளோ வேலை நடந்திருக்கு. பல பூங்காக்கள், கல்யாண மண்டபங்கள், சமுதாய கூடங்கள், இப்படி சாலை வசதி, தண்ணீர் வசதி, எல்லா சகல வசதியும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அங்கே போய் வந்து முதலமைச்சர் நீங்கள் தோப்பாருன்னு சொன்னீங்கன்னா
தோற்ற வரலாறு இருக்குது. மு.க. ஸ்டாலின் அவருக்கு வந்து தோற்ற வரலாறு வந்து 1000 லைட்டில் வந்து கே.ஏ. கிருஷ்ணசாமியை வந்து எதிர்த்து நின்று களம் கண்டு அந்த தோற்ற வரலாறு இருக்குது. தோல்வியை சந்திக்காதவரெலாம் நான் சொல்லவே இல்லை. அது கடந்த காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. சரிங்களா? அது அப்போ வந்து 1000 லைட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் தான் 1000 லைட்லேருந்து மாறி இங்கே வந்து கொளத்தூரில் வந்து போட்டிட்டார். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 முறை இருக்கட்டும், 5 முறை இருக்கட்டும், 6 முறைனா கூட பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியாக இருந்தாலும் அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த தொகுதி வந்து புதுசாக உருவாக்குனதுலேருந்தே அவர் கைவசம் வந்து அந்த தொகுதியை வச்சிட்ருக்கிறாரு. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது சார். எதுவுமே நம்புகிற மாதிரி சொல்லணும். இப்போ என்னையே கேட்குறாங்க சில பேர் வந்து கேட்டாங்க, சார் பெரம்பூரில் வந்து விஜய் ஜெயிச்சிருவாரா, திருச்சியில் வந்து ஜெயிச்சிருவாருன்னு கேட்டாங்க. எனக்கு திருச்சியை பற்றி எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு அங்கே சோர்ஸஸ் குறைவாக இருக்குது. ஆனால் பெரம்பூரில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பலரும் சொல்கிறாங்கல்ல பெரம்பூரில் தோற்றுருவார். நான் சொல்கிறேன் பெரம்பூரில் ஜெயிக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடைசி நேரத்தில் வந்து நீங்கள் வந்து இந்த முட்டியை போட்டு இந்த வந்து நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்க பார்த்தீங்களா, பெரம்பூரே சர்ச்சுகளால் சூழ்ந்த பகுதி சார் அது. ரெண்டாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படித்து வளர்ந்த பகுதி, அது படித்து வளர்ந்து வேலை செய்த பகுதி. அதனால் அது சென்னை கார்ப்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேலை செஞ்சுருக்கேன். அதனால் அந்த சந்து பொந்து எல்லாமே எனக்கு வந்து அத்துப்படி. எங்கள் சொந்த பந்தமெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க, பெரம்பூரில் தான் இருக்கிறாங்க. பரிச்சயமான தொகுதினால என்னால் வந்து சொல்ல முடியும். சோர்ஸஸ் நிறைய இருக்குது அந்த பக்கம்னால. முழுக்க நீங்கள் பணப்பட்டுவாடை தான் நடந்திருக்கு. பணப்பட்டுவாடை நடந்தால் கூட விஜய் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு கணிசமான வாக்குகளோடு வெற்றி பெறுவார். இப்போ நம்ம விஜய் மீது வெறுப்பு இருக்குது வந்து அந்த டிவிகே மேலேயே நமக்கு வெறுப்பு இருக்குன்றதுனால நம்ம வந்து பொய்யான தகவல் சொல்லி ஏமாற்றக்கூடாதுல்ல. அப்போ தானே நம்ம வந்து ஒரு இந்த உலகம் நம்மளை நம்புதில்லை, நேர்மையாக பேசுவார் நம்ம நம்புதில்லை. அந்த நம்பிக்கைக்கு நம்ம அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்ல. முதல்ல விஜய்க்கு எதிராக பேசுறதெல்லாம் இருக்கட்டும் சார், அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும்ல. உண்மையை பேசிதானே ஆகணும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் தோற்றுவாருன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது மிகையானது. மு.க. ஸ்டாலின் தோற்றுவார் சொல்கிறது மிகையிலையும் மிகையானது அது. ஏன்னா வாய்ப்பே கிடையாது, அவ்வளோ வேலை நடந்திருக்கு ராத்திரியும் பகலுமா. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மிகைப்படுது. விஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த டிவிக்கு அந்த என்ன சொன்னால் அந்த சாயல் இருக்கிறதுனால விஜயால் அந்த விஎஸ் பாபுக்கு வாக்கு அவ்வளோதான். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுக்கவே இல்லை. கொளத்தூரில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து கொளத்தூர் தொகுதி தான் சுற்றுப்பயணம் போனாரா? போகலை. போயிருந்தால் சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் வாக்கு. அப்போ போயிருந்தால் கூட ஜெயிக்க முடியாது. பெரம்பூரில் கொளத்தூர் தொகுதியில் போய் பிரச்சாரம் மேற்கொண்டால் கூட வெற்றி பெற முடியாது. பிரச்சாரத்துக்கு போய் அங்கே வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்றால் அது வந்து தனக்கு வந்து அது டீக்ரேட் இருந்ததுனால அங்கே நம்ம வந்து போக வேணாம். அப்போ நாளைக்கு சொல்ல முடியல, நான் மட்டும் கொளத்தூர் போயிருந்தேன்னா ஸ்டாலினே தோற்றுருப்பார். நான் கொளத்தூர் தொகுதிக்கு போக விடலை. என்ன போயிருந்தேன்னா ஸ்டாலின் தோற்றுருப்பார். ஆனால் கள அரசியல்னால் திமுக தான் சார். பெரம்பூர் தொகுதியில் அப்பாவும் மகனும் 2 பேரும் பிரச்சாரம் பண்ணாங்க. இது கடைசி நாள் பெரம்பூர் தொகுதியில் ஸ்டாலினும் பிரச்சாரம் பண்ணார், உதயநிதியும் பிரச்சாரம் பண்ணார். ஆனாலும் நான் சொல்கிறேன்னு கேட்டால் விஜய்க்கு அங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது. நான் அதை வந்து இல்லைன்னா வந்து விஜய் வந்து பெரம்பூரில் விஜய் ஜெயிப்பார், கொளத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து ஜெயிப்பார். அதெல்லாம் எந்த உங்களுக்கு மாற்றமும் தேவையில்லை. பக்கத்து தொகுதி தான், எல்லாமே ஒரு அட்ஜஸ்டன்ட் பகுதி தான், பக்கத்தில் தான் இருக்குது. ஆனாலும் வந்து அதெல்லாம் வந்து சும்மா விஜய் வந்து சட்டசபைக்கு போவார். சட்டசபைக்கு விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அதெல்லாம் போவாரான்னு தெரியாது, ஜெயிப்பார். ஆனால் வராண்டாவில் வந்து கையெழுத்து போட்ட காலம்லாம் இருக்குது சார். ஜெயலலிதா வந்து வராண்டாவில் கையெழுத்து போடலையா? வராண்டாலே கையெழுத்து போட்டு போனாங்க. இந்த கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவரும் கையெழுத்து போட்டு போனார். வராண்டாலே கையெழுத்து போட்டுரு. அது மாதிரி வராண்டாவில் கையெழுத்து போட்டு போகலாம். சரிங்களா? அது சில பேர் சொல்கிறாங்க கேட்டால் விஜய் மட்டும் தனித்து போவார் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதுலேயும் நம்பிக்கை இல்லை. கூட யாராவது ஒரு 4 பேர் துணைக்கு வருவாங்க. 4 பேர்னா நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்க போகிறீங்க. லயோலமணி தான் சபாநாயகர் அப்படின்னு ஏங்க தேர்தலையே போட்டியில லயோலமணி எப்படிங்க சபாநாயகராக முடியும்? தேர்தலே போட்டியிடும் போது கேட்டால் சபாநாயகருக்கு யாரை சொன்னது ஒரு விவசாய வேணாமா அவங்களுக்கு? அவன்லாம் யார் அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது காகிதம் பொறிக்க இந்த பையனை போயிட்டு சபாநாயகர் பதவியை கொண்டு போய் வைக்கிறீங்க. அதாவது சோஷியல் மீடியாவில் சில விஷயத்த வைரல் ஆக்குறாங்க. அது பிறகு அதெல்லாம் திட்டமிட்டு பண்ணுறது. அதுதான் பிறகு இது தாவேகா அஃபிஷியல் கிடையாது அப்படின்னு ஒரு நிர்மல்குமார் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, நான் சொல்கிறேன் பாருங்க. அஃபிஷியல் இல்லைன்னு சொல்கிறாலே அது பேசவே கூடாது. என்ன கேட்டால்
இதெல்லாம் வந்து இந்த தற்கொலைகளே பண்ற வேலை. அதுதான் சார், அவங்க தானே தாவேகா சார்ந்தவர்கள் தான். வேற வேலையா சார், எதிர்கட்சி வேற வேலையே இல்லை சார். அப்படி இல்லை சார், ஜனாதிபதி ஆக்குறதா வேலை. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க இது இல்லைன்னா வந்து எதிர்கட்சி தரப்புல பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க திமுக பக்கம் போறீங்க. அடுத்தடுத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்களா சார், கலாய்க்கிறதுக்குன்னு இருக்காங்க சார். சார் நீங்க சொன்னா சிரிப்பீங்க. நீங்க நேற்று இதுனா வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே நாங்கள் வந்து டோட்டல் ஃபேமிலியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இணையத்தில் வரக்கூடிய அந்த சொல்கிறாங்க ட்ரோல் ஆகுது இல்லையா, அந்த ட்ரோல் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல்லாகவே ரீல்ஸை பார்த்துட்டோம். ஒன்று வந்து சிரிக்க முடியல சார் நம்மளால். அப்படி வந்துட்டு இருக்குது. ஏதாவது ஃபேவராக வருதான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு. ஏதாவது வந்து விஜய்க்கு ஃபேவராக வருதுன்னா ரொம்ப ரேராக இருக்குது சார். விஜய்க்கு நெகட்டிவாக தான் வருது. இதெல்லாம் சோஷியல் மீடியா இவங்களே தானே கிரியேட் பண்ணுறாங்க. இவங்களே கிரியேட் பண்ண நல்லா புரிஞ்சுங்க. இவங்க கிரியேட் பண்ணுறாங்க, அவங்க கிரியேட் பண்ணுறாங்கன்னு. ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு நெகட்டிவான வந்து இப்போ ஈக்குவலாக தான் சொல்லலாம் சார். இவங்க ஃபேவராக பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். 99% வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கிண்டல் அடிக்கிற மாதிரியும் டிவிகே கிண்டல் அடிக்கிற மாதிரி தான் வந்து ரீல்ஸ் வருது. நம்ம பார்க்குறோம். லயோலா மணி இந்திய ராணுவ அமைச்சர் ஆகிறாருன்னு ஒரு வீடியோ. இந்திய ராணுவ அமைச்சர், தமிழ்நாட்டு ராணுவ அமைச்சர், தமிழ்நாட்டுக்கு ராணுவ அமைச்சர் பார்த்தேன் நான் கூட. இது வந்து திமுக தரப்புலையோ இல்லை அதிமுக தரப்புலையோ இல்லை சீமான் தரப்புலையோ லயோலா மணியை தூக்கி வச்சு நீ தான் இந்திய தமிழ்நாடு. நான் சொல்றேன், நீங்கள் குறிப்பிட்டு நான் வந்து நாம் தமிழரோ குறிப்பிட்டு வந்து டிஎம்கே சொல்லலை. இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணி கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது சார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. தாவேகா தரப்புல பண்றது இல்லை. நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புலேயே வந்து பண்றாங்க. அவங்க தரப்புல பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து கலாய்க்கிறாங்கன்னா அப்படி சொல்லலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் உறுதியாக சொல்றோம். ஆனால் அந்த ரீல்ஸை போட்டு கலாய்க்கிறதுக்குன்னே ஒரு டீம் இருக்கு. இது சரி, அந்த 24 பேர் கொண்ட குழுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ட்ரோல் மேக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் வந்து போட்டு இது பண்ணாங்க. மெனக்கட்டு செய்யணுன்றது கிடையாது சார். இப்போ ஒரு மணி இருக்கிறாருல்ல, யார் மூத்த பத்திரிகையாளர் மணி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் முன்னாள் என்ன பேசினார், அடுத்த நாள் என்ன பேசினார், சாயந்தரம் என்ன பேசினார், காலையில் என்ன பேசுனார் சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 4 கட்டம் போட்டு போடுறான் சார். ஒரே டிஷர்ட் இத்தனைக்கும் அவர் போட்டுன்னு இருக்குது. அவர் அடிக்க தயவு செஞ்சு அவர் தான் செய்யணும். ஒரு ஷூட்டுக்கு ஒரு டிஷர்ட் போடணும். என்னை கேட்டால் யார் மணி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரே ட்ரெஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள், அது அடுத்த நாள் கூட அந்த ஷர்ட் போட முடியாதா, அதுக்குன்ட்டு அடுத்த நாள் கூட அந்த டிஷர்ட் போட்டு போயிருக்கலாம். ஆனால் அவனுக்கு போகிறது கேட்டால் இந்த இடத்துல அதே டிஷர்ட்டில் ஒரு கருத்து, அதுக்கு அப்படியே முரண்பட்ட கருத்தை அப்படியே இன்னொரு இடத்துல பேசுகிறாரு. அப்படியே 4ஐயும் போடுறான். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி போடுறாருங்க. ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதுக்குன்னே தனியாக ஒரு டீம் இருக்கும் சார். இந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறது, ட்ரோல் கிரியேட் பண்ணுறது தனியாக இருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் இவரை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க. யார் லயோலா மணி தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அவன் தான் வந்து. ஆனால் இவனுங்கெல்லாம் பேசுகிறதுக்கு அப்படி தான் சார் பண்ணுவாங்க. இவனெல்லாம் கொஞ்சமான பேச்சாக பேசுகிறானுங்க, தகுதிக்கு மீறி தானே பேசுகிறானுங்க. சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். கூட நான் ஏன் காகிதம் பொறிக்குன்னு நான் சொல்கிறேன். அவன் போகிறான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நக்கீரனில் வந்து நான் ஒரு 17-18 வயசில் நக்கீரன் வாசலில் போயிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதி எடுத்துன்னு போயிட்டு நின்று இருக்கிறேன். நக்கீரன் கோபாலை பார்க்க முடியல. 17 வயசில் பதிவு பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட வந்து நக்கீரனில் வந்து டெக்ஸ்ட்டுக்கும் வீடியோக்கும் நக்கீரன் கோபால் அவர்களே ஃபோன் போட்டு கூப்பிட்றாரு. நான் போகிறேன், அந்த வீடியோ கொடுத்துட்டு வரேன், அது பப்ளிஷ் ஆகுது. அதை இப்போ பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, கழிச்சடையெல்லாம் கூப்பிட்டு வந்து நக்கீரனில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க. யார்? நான் கழிச்சடை. அப்போ அவனை காகிதம் பொறிக்கிற சொல்கிறது தப்பு இல்லைல்ல? தப்பு இல்லைல்ல? சொல்லுங்கள். நான் நினச்சிதான் அந்த கட்சியிலே இருக்க முடியாது. இதில் டிவிக்கு என்ற கட்சியிலே இருக்க முடியாது. ஆனால் நம்ம அந்த அளவுக்குலாம் நம்ம போகல. புரியுதா சொல்கிறது? அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சீட்டு கிடைக்காம போனதுக்கே நான் ஒரு காரணம். அவன் சீட்டு எதிர்பார்த்தது, அந்த சீட்டு கிடைக்காத போனதுக்கு காரணம். நம்ம அப்படி தான் செய்வோம். நம்மளால முடிஞ்சால் தானே நம்ம செய்வோம். ஒன்றுமே இல்லை. அது அவன் போட்டிருந்த அந்த ஃபேஸ்புக்கை அப்படியே ஃபோட்டோ எடுத்து எங்கே அனுப்பணுமோ அனுப்புனேன். அதுக்கப்புறம் அவன் நக்கீரன் கோபாலை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறத ஒரு 4 கிளிப்பிங் எடுத்து எங்கே அனுப்பணுமோ அனுப்புனேன். முடிஞ்சிச்சு. யார்? அவனுக்கு பின்னாடி வந்தவன், முன்னாடி வந்தவன் எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க. அவனுக்கு சீட்டு கொடுத்தாங்களா? லயோலா மணிக்கு சீட்டு கொடுத்தாங்களா? இல்லை. இன்றைக்கி விஜய் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி நம்ம வந்து அடிக்கிறோம்? எல்லாருக்கும் அந்த உத்வேகம் வரும்ல. நீங்கள் சீண்டி அவனுக்கு பகையாக்கி விட்டு போகிறீங்க. நமக்கு அது நோக்கம் கிடையாது. நம்ம நல்ல கருத்தை சொல்கிறோம். அந்த கருத்துக்கு முரண்படும்போது நம்ம இப்போ இந்த இடத்துல விஜய் அடித்து நமக்கு வந்து திமுக வந்து தூக்கி வச்சு பேசணும், அதிமுக தூக்கி வச்சு பேசணும், நாம் தமிழ் தூக்கி வச்சு பேசணும்னு கிடையாது.
குறைகள் இருந்தால் குறைகள் சொல்கிறோம். அது நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா அது நம்ம ரத்தத்தில் ஊர்னது. நேற்றுக்கு செந்தில் வேலை பற்றி பேசுவோம். செந்தில் வேலு திமுகவோட அண்டான்னு எல்லாருக்கும் தெரியும். அண்டாவை பற்றினா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குண்டான் ஆக்கணும்ல. நேற்றுக்கு தப்புனா தப்புன்னு சொல்கிறோம். புரியுது. உள்நோக்கம் கிடையாது. புரியுது. வன்மத்தோட பேசக்கூடாது. புரியுது புரியுது. ஒரு பேட்டியில் அனஞ்சித் சொல்கிறாரு, எடப்பாடியும் தோப்பார், இது 11வது தோல்வி. சார் இதெல்லாம் வந்து ஒரு பேச்சாளர் வேறு என்ன சார் பேச முடியும்? இப்போ அனஞ்சித் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அறிவார்ந்து பேசக்கூடிய பையன். தாவேக்கா அந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருக்காது சார். சார் அவங்க நம்பிக்கை நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? அவங்க தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். என்ன சார் சொல்கிறார் அனஞ்சித்? சொன்னா சொல் கேட்டா எங்கள் தலைவர் பெரம்பூர்லேயும் தோப்பார், திருச்சிலையும் தோப்பார் சொல்லுவாரா? என்ன நீங்கள் ஒரு லாஜிக் இருக்கு. சரிங்க சார். ஒரு தலைவர் விஜய்க்குன்னு ஒரு மவுஸ் இருக்கு. சரி, விஜய் வெற்றி பெறாருங்க. 234 தொகுதியிலும் சார் வெற்றி பெறும் சார். எப்படி சார் நீங்கள் சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார். அப்படி ஒரு உலகத்தில் அவனு வாழ்ந்து நிற்கிறானுங்க. 234 தொகுதியை வெற்றி பெறுவோம்னு சொல்லி நம்பிக்கை சொல்றது. 70 ஆண்டுகால ஆட்சி அரசியலை பார்த்த திமுகவே 130 டார்கெட்டை வைக்குது. இப்போ ஒரு பீரியட்ல வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னார்னா 200ஐயும் வெல்வோம்னு சொன்னார். எப்போ சொன்னார்? அது ஏறக்குறைய 2024 சொன்னார். 200ஐயும் வெல்வோம்னு சொன்னார். 25 அவருடைய அந்த அந்த பேச்சை விட்டாங்க. 26 அப்படி சொல்லவே இல்லை. இது மீண்டும் ஆட்சி அமைப்புன்னு சொன்னாங்க. 200ஐயும் வெல்வோம்னு சொல்லவே இல்லை. இதுதான் அனுபவம், பக்குவம். இன்றைக்கி பக்குவம் பெற்ற இந்தியாவிலேயே ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு பக்குவம் பெற்ற தலைவர்னால் அது மு.க. ஸ்டாலின் தான். அதுக்கு இணையாக பார்க்கப்பட்ட எடப்பாடி ஏமாற்றிட்டார் நம்மளை. ஏன்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தர லெவலுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஒரு பெருந்தன்மையான ஒரு தலைவராக பேசாமல் விடலை பசங்க சின்ன பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. புரியுதுங்களா? ஆனால் அவரும் சொன்னாராம் பார்த்தீங்கன்னா 200ஐயும் வெல்லுன்னு சொன்னாரா? சொல்லலை. ஆனால் இங்கே வந்து இவங்க சொல்கிறாங்கன்னா சொல்ல வைக்கப்படுறாங்க. நாங்கள் 200 சீட்டு வெல்லுவோம். எப்படி சார் ஜெயிக்க முடியும்? நான் அதனால தான் நான் சொல்கிறேன், 1 கோடி ஓட்டு கூட நீங்கள் வாங்கிக்கங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா 3,85,00,000 வாக்கு யார் வாங்குவாங்க? நீங்களே சொல்லுங்கள். இங்கே எல்லாருமே நானும் பார்க்குறேன் இந்த ஊடகத்தில் பேசுகிறாரு. மூத்த பத்திரிகையாளர், இளைய பத்திரிகையாளர் கேட்டால் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளைண்டாக பேசுகிறாங்களே தவிர அறிவார்ந்து யோசித்து கூட அந்த கணிப்பை வந்து வெளியில்லை. அறிவார்ந்து நான் சொல்ல. அப்போ மூத்த பத்திரிகையாளர் இந்த நிலைமைன்னு சொன்னால் அனந்தஜித் நிலைமை என்ன? இந்த லயலா மணி காகிதம் பிடிக்கிற நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அறிவார்ந்து பேசக்கூடிய பையன் அனந்தஜித் வந்து பார்த்திங்கன்னா ஐஏஎஸ்ங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எடுக்கிற பையன். சாதாரண நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப வந்து விவரமாக பேசக்கூடிய. ஆனாலும் கட்சியில் ஒரு அசைன்மெண்ட்டுன்னு இருக்குன்னு வச்சுங்க, அதை பேசுவானா? இல்லை எங்கள் தலைவர் வந்து திருச்சியில் தோற்றுருவார், வந்து பெரம்பூரில் வந்து தோற்றுருவார், ஆதவர்ஜனா வில்லிவாக்கத்தில் தோற்றுருவார் நான் சொல்லுவான். நீங்கள் சொல்லுங்கள். இது ஒரு நியாயமான பார்வை இல்லை நமக்கும். சரி, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விஜய் 1 கோடி வாக்குகள் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 3,85,00,000 வாக்கு யார் வாங்குவாங்க? 2 பேரும் சரிசமமாக எடுத்துனா கூட பார்த்தீங்கன்னா 1,80,00,000 வாக்குகள் 80,00,000 வாக்குகள் வாங்குறாங்களே. சரிசமமாக பங்கிட்டா கூட பார்த்தீங்கன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா 1,80,00,000 வாக்குகள் வாங்குறாங்க. அப்போ யார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடம் சொல்லுங்கள். இல்லைனா இப்படியாவது சொல்லிவிடுங்க. என்னென்னு கேட்டால் அவங்க 2 கோடி வாக்கு வாங்கிடுவாங்க. எது 2 கோடி வாக்கு வாங்கிடுவாங்க, மீதி இருக்கிறத போய் பிரிச்சுப்பாங்க. அது நடக்குமா? சாத்தியமாகுமா? நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது. நடிகன்ற அந்த கவர்ச்சி மட்டுமே இருந்தால் மட்டும் போகாது. தொகுதியில் வேட்பாளருடைய கட்டமைப்பு என்னன்னு பார்க்கணும். வேட்பாளருக்குள்ள கட்சி கட்டமைப்பு, வேட்பாளருடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரவேசம், சாதி, இன்னும் நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே. ஊருக்காரன், மாவட்டத்துக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன், லொட்டு நிறைய இருக்குது சார். விஜயோட குடும்ப ஜோதிடர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஸ்ரீ. இந்த ஜோசியக்காரன்லாம் இந்த அரசியல் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து செருப்பால் அடிக்கிறாங்கல்ல. எது விஜய் இந்த முறை ஜோசியக்கார்? எந்த ஜோசியக்கார் சார்? அவன் பேரை சொல்லாதீங்க. ஜோசியக்காரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த தேர்தல் நேரத்தில் வந்து ஜோசியம் சொல்கிறான்னு வச்சுங்களேன், அதுவும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வந்து சொல்கிறான் பாருங்கள், அவனெல்லாம் செருப்பால் அடிங்க. நான் கேட்குறது அதுதான். தேர்தல் அறிவித்த அன்னைக்கு நீ சொல்லணும். சும்மா இதை வந்து இந்த ஒட்டையாரட்டையாக ஆழம் பார்த்துட்டு ஏறக்குறைய இங்கேயே பார்த்து பல ஜோசியக்காரன் ஆகிட்டான். யார்? ஏற்கனவே இங்கே பல வந்து அரசியல் விமர்சகர்கள்லாம் ஜோசியக்காரன் ஆகிட்டான். தேர்தல் கணிப்பு வந்து அரசியல் என்ன சொல்கிறாங்க எல்லாம், ஆமாம் எல்லாமே ஜோசியக்காரன் ஆகிட்டான். இப்போ 10வது இவனுக்கு வேறு ஒரிஜினல் ஜோசியக்காரன் வந்து இங்கே சிந்துவார்னா எப்படி இருக்கும்? எல்லாமே ஜோசியம் தான் சார் சொல்லுகிறான். 150 தொகுதி சாலிடா இந்த முறை சிஎம் விஜய் நான் சொல்கிறேன் சார், வாய்ப்பே கிடையாது சார், வாய்ப்பே கிடையாது. பாவம் நேற்றுக்கு பார்க்குறேன், ஏதோ பாண்டிய கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லிட்டா போல இருக்குது. இது 10 சீட்டு ஜெயிச்சிட்டாருன்னா நான் வந்து இந்த ஊடகத்தில் பேசுறதே நிறுத்திடுறேன்னு சொல்லிட்டா போல இருக்கு.
இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன பலர் கூட என்னை வந்து கேட்குறாங்க, நான் இந்த ரெடியாக பேசுறது நிறுத்திட்டு ரெடியாக இருங்க, எங்கள் தலைவர் 10 சீட் ஜெயிச்சுவாங்க சொல்லும்போது அந்த முகத்தில் அந்த கவலை தடுமாற்றம் தெரியுது. ஏன்டா நம்ம இப்படி சொன்னோம் அப்படின்னு. சாணக்கிய சேனலில் புரியுதுங்களா? நான் சொல்கிறது எதுக்கு இது தடுமாற்றம்? சொன்னதில் உறுதியான நான் சொல்கிறேன் சார், இது இந்த 10 சீட்டு 20 சீட்டு 5 சீட்லாம் கிடையாது. விஜய் முதலமைச்சர் சான்ஸே கிடையாது. இன்னும் சொல்ல மாதிரி 2வது இடம் கூட கிடையாது. நான் சொல்கிறேன் 3வது இடம் தான். நான் உறுதியாக இருக்கிறேன். பார்த்துடலாம். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாயை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 10 சீட்டு ஜெயிப்பேன். ஏன் சீட்டு எண்ணிக்கைக்கு போகிறீங்க? நானே சொல்கிறேன், சராசரி ஒரு தொகுதியில் உள்ளபடியே சொல்கிறேன் சார், ஒரு சில தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 20 தாண்டக்கூடிய அளவு கூட இருக்குது சார். 20% வாங்கிடுவாங்க. ஆனாலும் ஒரு எம்எல்ஏ உருவாகணும்னு சொன்னால் ஒரு தனித்து நின்றதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30% வாக்கு வாங்கணும். அப்போ தான் எம்எல்ஏ ஆக முடியும். 30க்கு வாய்ப்பு கிடையாதுன்ற நான். அப்படியே 30க்கு வாய்ப்பு 10 இருக்கட்டும், 15 இருக்கட்டும், 20 இருக்கட்டும், 30 சீட்டு கூட வரட்டும். எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஆகிடுங்க 30 சீட்டு வாங்கிட்டு? வாய்ப்பே இல்லைன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் பைத்தியம் போல் பேசினுங்க. நான் சில பேர் வந்து கேட்டேன், சார் யாரை கேட்டாலும் நான் வந்து டிவிக்கு தான் ஓட்டு போடுறேன், யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுறேன் எல்லாரும் சொல்கிறாங்க. யாரை கேட்டாலும் நீங்கள் யாரை கேட்டீங்க முதல்ல? யாரை கேட்டீங்க முதல்ல? அவனாம் எதுக்கு சொல்கிறான்? அவன் உயிரை காப்பாற்றின்னு சொல்கிறான். அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலன்னு சொன்னால் பொண்ணு விஷம் கொடுத்து சாகடிக்கலாம், இல்லை பொண்ணு வந்து தூக்கில் தூங்கி சாகலாம். அதனால சொல்கிறாங்க. அதுதான் ஒரு நீதியரசரே வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துங்க, ஒரு அவேர்னஸோடு நடந்துங்க, வெற்றி தோல்வி சகஜம், தோல்வி அடைஞ்சால் அடுத்த தேர்தலில் வந்து வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு கிருபாகரன் ஜட்ஜி அவர்கள் வந்து பேசுனாங்கல்ல. ஸோ இதுதான் இங்கே வந்து முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து ஜோசியம் சொல்கிறலாம் இருக்கக்கூடாது. இந்த ஜோசியக்காரனை ஏன் நான் சொல்கிறேன், இந்த ஜோசியக்காரெல்லாம் செருப்பால் அடிங்க. அவனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுனாமி வந்தபோது எவனாவது முன்னாடி சொன்னானா? ஜோசியம் சொன்னானா? சொல்லியிருந்தா எவ்வளோ உயிரை காப்பாற்றிருக்கலாம். கொரோனா வந்தபோது பார்த்தீங்கன்னா வந்து எவனாவது ஜோசியக்காரன் வெளியே வந்தானா? எல்லாம் நம்மளோட அவனுக்கு தான் சேஃபாக இருந்தானுங்க. இந்த ஓப்பனாக சொல்கிறேன் சார், ஜோசியக்காரெல்லாம் வந்து இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் வந்து இந்த ஜோசியக்காரன் சொன்னால் அந்த ஆகப்பட்ட எல்லாருமே ஜோசியக்காரன் ஆகிட்டாங்க. மொத்தமே அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர், வந்து அரசியல் நிபுணர்கள் எல்லாம் வந்து மூத்த பத்திரிகை, இளைய பத்திரிகை அத்தனை பேரும் வந்து ஜோசியக்காரன் ஜோசியம் தான் சொல்லுங்கிறானுங்க. பத்தாத்துக்கு இவனு வேறு ஜோசியம் சொன்னால் என்ன அர்த்தம் சார்? ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே ஜோசியக்காரனுக்கு என்ன வேலை அரசியலில்? புரியுது. நீங்கள் பொதுவாக நீங்கள் என்ன சொன்னானுங்க, இந்த வருஷம் சுபீட்சமாக இருக்கும்னா ஜோசியக்காரன் யார்? அவனை தான் நானும் தேடி இருக்கிறேன் இன்ன வரைக்கும். இது இந்த அமோகமாக இருக்கும் இந்த வருஷம்னா சார். இது வந்தது கொரோனா. இது கொரோனா வந்து ஆர்டி படிச்சது பார்த்தோமா இல்லையா சொல்லுங்கள்? 2020 நினைக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப அமோகமாக இருக்கும்னா கொரோனாவில் கொத்து கொத்தாக சத்தத்தை பார்த்தோம். நம்ம எத்தனை ஜோசியக்காரனை சத்தம் தெரியுமா? அவனை பற்றி பேசலை, கணிச்சவனே சத்தம் பல பேர் ஜோசியக்காரனில். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க. ஏதோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்களா, உனக்கு இந்த எதிர்காலத்தில் இப்படி இருப்பா அப்படி அது ஒரு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து ஜெயிக்கலாம் சொல்லாதீங்க. இங்கே ஒரு தேர்தல், அந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது, அதை கடந்து வந்து எவ்வளோ வாக்காளர்கள் இருக்கிறாங்க, அந்த வாக்காளர்கள்லாம் எங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க, குக்கிராமங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குறாங்க, அங்கே அவங்களுடைய அவங்களுடைய நிலைமை என்ன, அவங்க யாருக்கு வாக்களித்தாங்க, இது எதுவுமே தெரியாமல் 19 வந்து பார்த்தீங்கன்னா கணிப்பு பண்ணிவிட்டு என்னென்னு கேட்டால் ஒருத்தர் சொன்னால் அப்படிதான் கேட்டேன். என்னென்னு கேட்டால் அவருக்கு கடகராசிங்க. யாருக்கு? விஜய்க்கு. அதனால் அப்படின்னா கடகராசின்னு கேட்டால் அவர் வந்து அந்த பதவியை அடைஞ்சே தீர்வாருங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கடகராசினா அப்போ நான் கேட்குறேன், விஜய் மட்டும்தான் கடகராசி. இது விஜய் மட்டும்தான் கடகராசியா சொல்கிறாங்க சில பேர். விஜய் வந்து கடகராசி, ஆனால் அவர் அந்த 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 எல்லையை அடைஞ்சிருவார். சரிங்க, அப்போ அந்த 234 கேண்டிடேட்டில் வேறு யாரும் கடகராசி இல்லையோ சொல்லுங்கள்? சொல்கிறானுங்க. அந்த குண்டக மண்டக்காக கேள்வி சார். குண்டக மண்டகம் இல்லை சார். இந்த ஜோசி எனக்கு வந்து சார், நான் வந்து பெரியாரிஸ்ட்டு, நான் பகுத்தறிவாதி அப்படிலாம் என்ன நான் அடையாளம் படுத்திக்க விரும்பலை. எனக்கு பொதுவாக எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனால் நான் வந்து எந்த சூழ்நிலையும் நான் கடவுளை நான் விமர்சனம் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது, நான் விமர்சனம் பண்ணதில்லை. ஆனால் மக்களுடைய வந்து தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடத்துல இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடம் கூட நேர்மையாக இருந்திருக்கணுன்ற நான் இப்போ எப்போ நீங்கள் சொல்லியிருக்கணும்,
எப்போ சொல்லியிருக்கணும் நீங்கள்? இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். இந்த தேர்தலில் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவிக்கு வாக்களிப்பாங்க, முதலமைச்சராக வந்து விஜய் ஆயிடுவார் அப்படி சொல்லிடணும். சரி, இல்லை இப்போ தான் சொல்கிறீங்கல்ல, அப்படியே கொஞ்சம் வந்து மை போட்டு தடவி பார்த்து சொல்லிவிடுங்க எத்தனை சீட்டுன்னு. சொல்ல முடியுமா? இப்போ சொல்ல முடியுமா? எத்தனை சீட்டு ஜெயிப்பார் சொல்லுங்க. சொல்லிக்க 150 சீட்டு ஜெயிப்பார் சார். சும்மா ஒத்தையாரட்டியை பிடிக்கிறவங்க இவனுங்க. இப்போ நான் 150 வரல சார், வெறும் 50 தான் வருது. நீங்கள் என்ன போய் கிளைம் பண்ண முடியும்? எந்த ஜோசிக்காரனும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸை போட்டு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க, இவன் தப்பாக வந்து ஜோதிடம் சொன்னான்னு சொல்லிட்டு. அதை வச்சு பல பேர் பொழைச்சிட்டு இருக்கிறான் சார். அந்த மக்களுடைய நம்பிக்கையை வச்சு பொழைச்சிட்டு இருக்கிறானுங்க. பொழைச்சிட்டு போட்டோம். நமக்கு அந்த ஜோதிடத்தின் மீது நமக்கு வெறுப்பு கிடையாது. நம்புறவன் பாடு, அவன் பாடு. புரியுதா சொல்கிறது? எனக்கு அந்த 6 அறிவு இருக்குது, எக்ஸ்ட்ராவும் கிடையாது, குறைவாகவும் இல்லை. அந்த 6 அறிவு வச்சு நான் என்னால் வந்து பகுத்து பார்த்துக்க முடியும், எல்லாத்தையும் தெரியும். புரியுதுங்களா? பார்க்கலாம் சார். இன்னும் இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்துற ஒரு கூட்டம், சுரண்டுற கூட்டம் சார் இது. அவனை தடவுனான்னா இப்போ நான் கேட்குறேன், விஜய்க்கு வந்து ஃபேவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜோதிடம் சொன்னான்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் மணி. விஜய்க்கு எதிராக சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி ஜோதிடத்தில் எவ்வளோ பேர் சத்தம் இருக்கிறான் தெரியுமா? ஜோதிடப்படி கல்யாணம் பண்ணி தான் வந்து அண்ணாச்சி சரவணபவன் அண்ணாச்சி வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே நாசமாச்சு. அதனால் நல்லா ஓஹோன்னு இருப்பார். ஜோசிக்காரன் பேச்சை கேட்டான், இது ஜெயிலுக்கு போய் கடைசியில் எப்படி போய் கடைசியில் எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், ஹோட்டல் சாம்ராஜ்யம், சாதாரண நிலையிலேருந்து வந்து எங்கே போனார்? ஜோதிடத்தை நம்பி தான் நாசமானது. இன்னும் பல கதைகள் இருக்குது இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கேட்குறேன், வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா தான் வந்து ஜோதிடம் சொன்னாங்க. ஜோதிடம் படி பார்த்தீங்கன்னா ஓகோன்னுட்டாங்களா? அந்த பேர் வந்து கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க வந்து காலம் முடிய தானே செய்யுது. ஸோ எல்லாருக்கும் இதுதான் இருக்குது. ஜோதிடத்தை நீங்கள் தாராளமாக ஜோதிடத்தை நம்புறவனை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஜோதிடம் சொல்கிறவனை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழப்படி வேலை பண்ணக்கூடாது. இது புரியுது. இங்கே ஏற்கனவே ராத்திரி பொட்டியை மாற்றுவானுங்களோ, அதை பண்ணுறாங்களோ, இதை பண்ணுறாங்களோ சொல்லி ஒரு இதில் ஒரு கலக்கத்தில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜோதிடம் சொன்னீங்கன்னா அப்படியே இந்த ஜோதிடத்தை கணிங்க. எது? எடப்பாடி ஜோதிடத்தை கணிங்க, முக ஸ்டாலின் ஜோதிடத்தை கணிங்க. 3த்தையும் கணிச்சு சொல்லுங்கள். தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி சார். நன்றி சார்.